ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நான் பார்க்குறது வந்து ஏர்ட்ராப் தான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னால் நம்ம வந்து ஏர்ட்ராப் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நம்ம பேமெண்ட் ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இதில் ஆல்ரெடி பேமெண்ட் ப்ரூஃப் இதில் போட்டேன். ஸோ இப்படி பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி கொடுங்க. ஒரு சில ஏர்ட்ராப் இல்லாமல் அதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இப்போ வாங்க வீடியோ போகலாம். கிரிப்டோ தமிழ். Audio Jungle. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பைபிட் எக்ஸ்சேஞ்சில் ஏர்ட்ராப் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏர்ட்ராப் டோக்கன்ஸ் ப்ளஸ் இதையும் கண்டிப்பாக ஆட் பண்ணி கொடுங்க. ஷார்ட்கட்டில் ஆட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஏர்ட்ராப்ஸ் இருக்கும். என்ன மாதிரி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருப்பேன். மேலே ஐபேட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்து அதே மாதிரி இதில் ஷார்ட்கட் ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து ஏர்ட்ராப் ஹண்டில் போய் பார்த்தா, ஸோ அதுக்கு முன்னாடி டோக்கன்ஸ் ப்ளஸில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ யாரும் புதுசாக வந்து பைபிட் எக்ஸ்சேஞ்ச் இந்த சைன் அப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இது ஏர்ட்ராப் உங்களுக்கு டோக்கன்ஸ் ப்ளஸில் இருக்குது. என்னென்னா புது நியூ யூசர்ஸுக்கு விளவும் நியூ யூசர்ஸுக்கான ஏர்ட்ராப் தான் கூடுதலாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு 100 USD இதை ஃபண்டுக்கு டிபாசிட் பண்ண சொல்லுவாங்க. டிபாசிட் பண்ணிவிட்டு ஒன்றும் செய்ய தேவை. நீங்கள் வந்து டாஸ்க் என்னென்னா 100 USD டிபாசிட் பண்ணிட்டு இந்த அசட்ஸில் போயிட்டு ஒரு 100 USD ட்ரேடிங் மூலியம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் முடிஞ்சிடும். இது வந்து உங்களுக்கு இந்த ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து ரேண்டம்லி தான் கொடுப்பாங்க. ஒரு நாட்டு பேமெண்ட் டோக்கன் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி டாஸ்க்காக இது மட்டும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் கிளம்பு அதில் ஸ்க்ரோல் பண்ணி நிறைய இது கொடுத்துருக்காங்க. அது சேம் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். ஒரு 100 USD டிபாசிட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் மட்டும் இந்த அசட்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் அதில் கான்செப்ட். ஸோ நியூ யூசர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாஸ்க்கெலாம் முடிச்சுக்கொள்ளுங்க. இந்த ஈவெண்ட் அந்த டேட் முடியும் போது உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும். ரேண்டம்னா கொடுப்பாங்க, கண்டிப்பாக வந்து ரிசீவ் ஆகும். இதில் எல்லா ப்ராஜெக்ட்டும் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதாவது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகும். அது நியூ யூசர்ஸுக்கு மட்டும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூ யூசர்ஸ் ஓல்டு யூசர்ஸுக்கானது அந்த ஏர்ட்ராப் ஹண்ட். ஸோ இதுதான் கொஞ்சம் பெரிய ஏர்ட்ராப். இப்போ அதுக்கு நீங்கள் ஏர்ட்ராப் ஹண்டை போயிட்டு பிக்ஸி ஏர்ட்ராப் ஈவெண்ட் இருக்குது தானே, இதை நம்ம அட்டன் பண்ண போகிறோம். இன்னும் வந்து 3 நாள் தான் சம்திங் இருக்குது. ஸோ அட்டன் பண்ணிட்டால் கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஜாயின் நான் கொடுக்குறேன். கீழே போனீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நான் வந்து பைபிட் ஒஃபிஷியல் அக்கௌண்ட்டை ட்விட்டரில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இதில் ஃபாலோ நான் கொடுக்குறேன். ட்விட்டரில் போய்ட்டு உங்களை லொகின் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாதாக்கா சைன்அப் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லொகின் கொடுத்து இங்கே வந்து நம்ம அக்கௌண்ட்டை கொடுத்து சைன்இன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பைபிட் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண சொல்லிப்பாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டேன். நம்ம ஃபாலோ பண்ணதாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. சிம்பிளி டாஸ்க் தான். இப்போ ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்தது ஃபாலோ கொடுத்துருவாங்க. பிக்சல்ஸ் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் ஃபாலோ நம்ம கொடுங்க. டேரெக்டாக ட்விட்டருக்கு போகும். இதில் போய்ட்டு ஃபாலோவிங் இருக்கிறத ஃபாலோவை கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கனால அன்ஃபாலோ சொல்லுது. ஸோ ஃபாலோ பண்ணாத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து கோட்டை ரீபோஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸோட ரீபோஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் போய்ட்டு டைரெக்டாக போய்ட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு இதில் போய்ட்டு ஒரு ரீபோஸ்ட்டை கொடுங்க. ரீபோஸ்ட்டை கொடுத்த பிறகு திருப்பி இதில் எகைன் வந்து கோட் போஸ்ட்டுக்கு இதை கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு 3 பேர் டேக் பண்ணி போஸ்ட்டாக கொடுங்க. ஸோ அதாவது டேக் பண்ணுற எப்படின்னா ஒரு அட் போட்டுட்டு ஒரு டேரெக்டாக ஒரு நார்மலி ஒரு சும்மா நேம் அடித்தாலே நேம்ஸ் இதில் ஷோ ஆகும். இதில் நம்ம வந்து யாருக்கும் டேக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஒரு அட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் சும்மா ஃபார்மலி டைப் பண்ணாலே ஒரு நேம்ஸும் ஷோ ஆகும். அதில் நான் டேக் பண்ணி விடுறோம். ஸோ இவ்வளோ நான் மேலே குட் ப்ராஜெக்ட் டைப் பண்ணியாச்சு. இதில் நேம் டைப் பண்ணிட்டு போஸ்ட்டை கொடுக்குறேன். இப்போ 2 டாஸ்க் கம்ப்ளீட் முடிஞ்சால் நம்ம வந்து கமெண்ட்லேயும் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இவ்வளோ தான் வருது. இப்போ ரிப்ளையை கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ நம்ம மூண்டும் பண்ணியாச்சு. இப்போ பேக் பாறேன். அடுத்த 4வது டாஸ்க் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா டிபாசிட் 20 PX. அது நம்ம தேவையில்லை. 100 USD டிபாசிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா, 100 USD டிபாசிட் பண்ணிவிட்டு ட்ரேட் நம்ம அந்த PX இந்த இதில் நம்ம வந்து இப்போ இந்த ஏர்ட்ராப் செஞ்சுட்ருக்கோம். அதில் 100 USD ஒருத்தான் டோக்கன் வந்து
ட்ரேட் படிச்சிருக்கோம், ட்ரேடிங் மூலியம் கிடச்சிருக்கோம். அப்போ நம்ம ட்ரேட் நான் கொடுக்குறேன். இதில் நான் மார்க்கெட்டில் விட்டுட்டு என்ன செய்கிறேன்டா ஒரு பை அண்ட் செல் பண்ணிடுவோம். ஒரு 60 USD ஒரு பை, செல் வந்து 100% கொடுத்து விட்டேன்டா. இவ்வளோ தான் வேறு கான்செப்ட். இப்போ நம்ம எல்லா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து நமக்கு இப்போ இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டான சரி 100 USD ட்ரேடிங் மூலியம் எடுத்தால் சரி. இப்போ நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். நம்ம ட்ரேடிங் மூலியம் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். நம்ம வந்து 100 கம்ப்ளீட் ஆகிட்டு இதில். ஸோ நம்ம வந்து இதில் வந்து எலிஜிபிள் ஐட்டம் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிட்டு இதில் கங்க்ராச்சுலேஷன் கம்ப்ளீட் ஆல் த டாஸ்க் உண்டு. அண்ட் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 0.5 USD 0.5 USD கிடையாது. அதாவது இதுக்கான ட்ரேடிங் வால்யூம் ஃபீஸ் மட்டும் அதுதான் சரி கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். அது 0.5 கிடையாது, அதுக்கு குறைய தான் வெட்டுது. சிம்பிளி டாஸ்க் தான். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடலாம் இந்த டாஸ்க்குகளை. கண்டிப்பாக மஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுங்க. கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். நான் வந்து இதில் பேமெண்ட் ப்ரூஃப் கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கும்போது நான் யார்ட்ட நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி யாரும் டெலிகிராம் ஃபாலோ பண்ணாங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி விடுவாங்க. டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.